அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பஞ்சபூத யோக முத்திரைகளில் ஒன்றான வருண முத்திரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வருண முத்திரைன்றது யோக முத்திரைகள்னாலே கைவிரல்களை பயன்படுத்தி செய்கிறது. ஸோ இதில் வருண முத்திரைகள் பெருவிரலையும் சுண்டு விரலையும் இணைக்கும். பெருவிரல்ன்றது நெருப்பு, அதாவது அக்னி தத்துவத்தை அடிப்படையாக கொண்டது. சுண்டு விரல்ன்றது பார்த்தோன்னா நீர் தத்துவத்தை அடிப்படையாக கொண்டது. ஸோ இந்த பெருவிரல் நுனியையும் சுண்டு விரல் நுனியையும் இணைச்சி மீதி 3 விரல்கள் நேராக இருக்கணும். சரிங்களா? ஸோ இதை பார்த்தா உங்களுக்கு தெரியும் இந்த முத்திரை. சரிங்களா? ஸோ இதை 2 கையிலையுமே இந்த முத்திரையை செய்யலாம். ஸோ இந்த முத்திரையை பார்த்தீங்கன்னா நேராக இருக்கணும் ஃபஸ்ட்டு. சரிங்களா? ஸோ மீதி 3 விரல்கள் நேராக இருக்கணும். பெருவிரல் நுனியையும் சுண்டு விரல் நுனியும் நம்ம இணைக்கணும். ஸோ இது மாதிரி இணைச்சிட்டு படிப்படியாக 5 நிமிஷம் 10 நிமிஷம் அது மாதிரி படிப்படியாக 45 1 மணி நேரம் கூட அந்த முத்திரையை செய்யலாம். ஸோ இந்த முத்திரையை செய்கிறதால பல நன்மைகள் இருக்குது. ஸோ அது என்னென்னன்றது இப்போ பார்க்கலாம். ஸோ இந்த முத்திரையை செய்யும்போது நம்ம யோகாசனத்தில் உட்காந்து அமரணும் அப்படின்றதெல்லாம் கட்டாயம் கிடையாது. விருப்பப்படுறவங்க பத்மாசனம், சித்தாசனம், அது மாதிரி ஆசனத்தில் சுகாசனம், சரிங்களா? இந்த 3 ஆசனத்தில் கூட அமர்ந்து செய்யலாம். ஆனால் அது அவசியம் கிடையாது இந்த யோக முத்ரா பொறுத்த வரைக்கும். ஸோ இதனோட நன்மைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த வருண முத்திரையை செய்யறதால முக்கியமாக சிறுநீரக கோளாறுகள் அது சரியாகும். ஸோ அதுக்கு அடுத்தபடியாக தாகம் குறையும். நம்ம தண்ணி தாகம் எடுத்துகிட்டே இருக்குதுன்னா அது குறையும். சதைப்பிடிப்பு பார்த்தோன்னா நீங்கும். ஸோ பெரும்பாலும் இந்த சதைப்பிடிப்பு அப்படின்னா இந்த நீர் பிரச்சனையால் தான் வர்றது. பெரும்பாலும் நம்ம உடம்பு டீஹைட்ரேஷன் ஆகிட்டு ஸோ அது மாதிரி ப்ராப்ளம் இருக்கும்போது வரும். ஸோ இது மாதிரி சதைப்பிடிப்பு இதெல்லாம் சரி செய்யும். ஸோ காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது நெருப்பு நீர் இது ரெண்டுமே ஆப்போசிட்டு. இது ரெண்டும் இணைக்கும் போது அந்த உண்டாகிற அந்த நடுநிலைத்தன்மை, சரிங்களா? ஸோ அதனால் சமநிலைத்தன்மையால் இந்த நன்மைகள்லாம் நமக்கு கிடைக்குது. ஸோ 4வதாக பார்த்தீங்கன்னா குடல் அழற்சி நோய் இது குணமாகும். நீரிழிவு நோய் குணமாகும். ரத்த ஓட்டம் சுத்தமாகி, அதாவது என்னென்னா ரத்தம் சுத்தமாகி ரத்த ஓட்டம் சீராகும். தோல் பார்த்தோன்னா மிருதுவாகவும் பளபளவாகவும் மாறும். உடல் வெப்பநிலை சீராக வச்சுருக்கோம் இது. ஸோ உடல் வெப்பநிலை சீராக வச்சுருக்கோம். ஸோ இதெல்லாம் பார்த்தோன்னா முக்கியமான இதன் நன்மைகள். ஸோ எப்பவுமே இந்த யோக முத்திரைகள் செய்தால் நம்ம மனதளவிலையும் நிறைய நன்மைகள் ஏற்படும். ஸோ அதனால் இந்த யோக முத்திரையை செஞ்சு நிச்சயமாக நீங்கள் பலன் அடையணும். நீங்கள் இந்த யோக முத்திரைகள் எல்லாம் நீங்கள் சாதாரணமாக நினச்சிடாதீங்க. ஸோ இதை செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதனோட பலன் கண்கூடாக தெரியும். சரிங்களா? ஸோ உங்களுக்கு இப்போ அதாவது நீர் சம்மந்தமான பிரச்சனைகள், ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா சிறுநீரக கோளாறுகள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சரி செஞ்சு ரத்த ஓட்டம் பார்த்தீங்கன்னா சீராக இருக்கும். இந்த யோக முத்திரையை செஞ்சு வாழ்வில் அனைத்து பலன்களையும் பெற இறைவனை வேண்டி இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.